தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் ஸ்டார்ட் அப் டிஎன் திட்டத்தின் மூலமா தேர்வில்லாத நேர்காணல் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம இணைங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற திட்டமாக வந்து மாற்றிருக்காங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இயங்குது. அந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே வந்து இயங்கி வர ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஆகும். இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் திட்டத்தில் ப்ராஜெக்ட் அசோசியேட்ன்ற பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 9 காலி பணியிடங்கள் இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் பணிக்காக வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. சம்பள விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 50,000 வரைக்கும் சேலரி வந்து இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கான டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மந்த்லி சேலரி வந்து கன்சால்டேட் பேவா 3 இயர்ஸ்க்கு வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தகுதி விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அது பேச்சுலர்ஸ் டிகிரியா இருக்கலாம், இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தராங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மந்த்லி பேசிஸ்ல கன்சால்டேட் பேவா வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கன்சால்டேட் பே வந்து எதை சார்ந்து வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், அதாவது கல்வி தகுதி, அவங்களுடைய திறமைகள், அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு இருக்கிற ப்ரெசன்ட் சேலரி இல்லைன்னா ப்ரீவியஸ் சேலரியோடைய ஸ்டேட்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம், அதாவது ரெனிமரேஷன் 25,000 50,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேர்வு கட்டணமும் வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான தேர்வு செய்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடக்குது. இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து பேசலாம், இல்லை தமிழ்லேயும் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு 12/8/2025 அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமோடைய பிரிண்ட் அவுட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடைய பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் கலந்துக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஓட்டர்ஸ் ஐடியா இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை டிஎல் அதாவது டிரைவிங் லைசன்ஸாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிகிரி மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2025. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து முழுமையாக வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.